நான் யார் தெரியுமா? புதிய வருடம் 1976 பிறந்தது. வழக்கம் போல வேலையாட்கள் ஒவ்வொருவராக வந்து மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் சொன்னார்கள். பெருமையாக இருந்தது. பொங்கல் விடுமுறையில் நாங்கள் ஊருக்கு போகவில்லை. கோவிந்தன் ஊட்டி போய் வரலாம் என்றார். ஊட்டியில் அவருக்கு வேண்டியவர்கள் இருப்பதாக சொன்னார். இருவரும் சென்றோம். போலீஸ் குவார்ட்டர்ஸில் அவருக்கு வேண்டிய குடும்பத்தினரை பார்த்தோம். லாட்ஜ் எடுத்து தங்கினோம். பொட்டானிக்கல் கார்டன், ஊட்டி லேக் மட்டும் பார்த்துவிட்டு மறுநாள் கொடைக்கானல் வந்தோம். கொடைக்கானல் தாலுகா ஆபீஸ் அருகில் குவார்ட்டர்ஸ் வேலை மெதுவாக நடப்பதாக ரிப்போர்ட் வந்தது. பாஸ் வந்து ஆட்களை கூட்டினார். அன்று ரூஃப் கான்கிரீட். அலெக்சாண்டர் என்ற பையன் இரும்பு கம்பியை உயர்த்திய போது மின்சார கம்பியில் உரசி அவன் மீது மின்சாரம் பாய துரைசிங் என்ற கொத்தனார் கையில் இருந்த மரத்தினால் ஆன மட்டப்பலகையால் அவன் கையில் ஓங்கி அடிக்க அவன் மயங்கி கீழே விழுந்தான். உயிர் பிழைத்தான். எல்லோரும் கடவுளுக்கு நன்றி சொன்னோம். கோவிந்தன் அக்கவுண்ட் சரியாக இல்லை என பாஸ் அவரை மிகவும் திட்டினார். அவருடைய அக்கவுண்ட்ஸை நான் ஏன் சரியா பார்க்கவில்லை என என்னிடமும் குவித்துக் கொண்டார். பாஸ் போன பின் சோகமாக இருந்தார். சமையல் அம்மா வந்ததும் என்னிடம் காரணம் கேட்க நான் விவரம் சொன்னேன். அவர்கள் பங்களா ஓனர் ஜட்ஜிடம் சொல்லி அவருக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யலாமே என்றேன். அந்த சமயம் பங்களாவுக்கு ஜட்ஜி வந்திருந்தார். அன்று மாலையே கோவிந்தனை அழைத்துக் கொண்டு ஜட்ஜிடம் சென்றார். மகள் சந்திரா மூலம் தன்னுடைய உறவினர் என்றும் தம்பி என்றும் சொல்ல சென்னையில் ஐகோர்ட்டில் கிளார்க் வேலை கிடைத்தது. கோவிந்தன் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு வேலையை ராஜினாமா செய்தார். பாஸ் அவரை விடுவித்தார். அவருக்கு பதிலாக அவருக்கு உறவினரான மணி என்பவரையும் ராஜேந்திரன் என்ற அசிஸ்டண்டையும் அனுப்பி வைத்தார். சமையல் அம்மாவை நிறுத்திவிட்டார். மறுபடியும் ஹோட்டல் சாப்பாடுதான். இப்போது புதிய நண்பர்களுடன் புதிய வேகத்துடன் வேலை நடந்தது. புதிதாக வந்த மணி புதிதாக சித்தாட்களை சேர்த்தார். அவர்களில் ஒருவள் ஜோஸ்பின் மேரி. சுறுசுறுப்பாக வேலை செய்வாள். மணிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே வேலை செய்து வந்த அமளியின் அக்கா என்று என்னிடம் அறிமுகம் செய்து வைத்தார். மணியும் ராஜேந்திரனும் நெருக்கமானார்கள். அன்பு மெஸ் என்ற மெஸ்ஸை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இப்போதெல்லாம் அங்குதான் சாப்பிடுவோம். சுந்தரம் என்பவர் ஹோட்டல் நடத்தி வந்தார். அவர் மனைவி கமலா பாசத்துடன் பரிமாறுவார். மகள் அன்பு அழகாக இருப்பாள். ராஜேந்திரன் அவளை ஒருதலையாக விரும்பினார். இதற்கிடையில் ஜவுளிக்கடை காமாட்சியின் வீட்டுக்கு அடிக்கடி போய் வருவோம். அவரிடம் நிறைய டிரெஸ் வாங்குவோம். அவர் மகள் குணா என்ற பெண்ணுடன் வம்புக்கு இழுப்பார். இப்படியாக இருக்கும்போது உட்வில் காட்டேஜை காலி செய்து தரும்படி ரிச்சர்ட் தெரிவித்தார். பாஸிடம் தெரிவித்தோம். ராஜேந்திரனையும் மணியையும் சைட் ஆபீஸில் தங்க வைத்தார். மூங்கிக்கல்லில் ஒரு வாடகை வீட்டில் மாடியில் நான் தங்கினேன். அன்று ஜோஸ்பின் தன் தங்கை புஷ்பாவை அழைத்துக் கொண்டு வந்து புஷ்பா கையினால் எனக்கு மாலை அணிவித்தாள். அவளுக்கு பிறந்த நாளாம். புது பாவாடை சட்டையுடன் வந்திருந்தாள். துருதுரு என்றிருந்தாள். என்னிடம் இருந்த மாலை அவள் கழுத்தில் போட்டுவிட்டு கையில் இருந்த பணத்தை பிறந்தநாள் பரிசாக கொடுத்தேன். சைட்டில் அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னார்கள். இப்போதெல்லாம் தனித்தனியாக சாப்பிட சென்றோம். நான் மூங்கிக்கல்லிலிருந்து வரும்போதே காலை டிஃபன் சாப்பிட்டு விடுவேன். இரவு மூவரும் சேர்ந்தே போவோம். ஒரு தடவை இட்லி சாப்பிடும் போட்டி எனக்கும் ராஜேந்திரனுக்கும் நடந்தது. 15 இட்லி சாப்பிட்டு ராஜேந்திரன் ஜெயித்து விட நான் 10 இட்லியுடன் தோல்வியடைந்தேன். மைக்கேல் என்ற மேசன் மணிக்கும் ராஜேந்திரனுக்கும் நண்பரானார். சைட்டுக்கு அருகிலுள்ள மைக்கேல் வீட்டுக்கு இருவரும் போய் வந்தார்கள். நாளடைவில் அங்கேயே சாப்பிட ஆரம்பித்தார்கள். என்னையும் அழைத்தார்கள். ஆரம்பத்தில் அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கவில்லை. அப்புறம் பழகிக்கொண்டேன். ஜோஸ்பின் மேரி அந்த வீட்டுக்கு வந்து சமையல் உதவி செய்வதாக சொன்னார்கள். தங்கை புஷ்பாவை விசாரிப்பேன். குடும்பத்தை பற்றி விசாரித்தேன். ஒரு நாள் அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்ததாகவும் குடிகாரன் என்பதால் மறுத்துவிட்டதாகவும் கூறினாள். இதற்கிடையில் எங்களுக்கு ஸ்டர்லிங் காட்டேஜ் வாடகைக்கு கிடைத்தது. நாங்கள் அங்கே வந்தோம். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவுக்கு பின் அவள் குடும்பத்தை பற்றி சொன்னாள். வீட்டுக்கு அழைத்தாள். சென்றேன். அவள் அம்மா, தங்கை அமளி, புஷ்பா ஆகியோர் வரவேற்றனர். சூடாக பால் கொடுத்தார்கள். சிறிது நேரம் பேசிவிட்டு புறப்பட்டேன்.